ஹலோ ஆல், அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகம் எடுத்திருக்கேன். அந்த ஜாதகம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரபலம். ஸோ அந்த ஜாதகத்தை வாங்க பார்க்கலாம். இது நம்ம ஏகே சாரோட ஜாதகம். எல்லோரும் நம்ம செல்லமாக தலை அஜித் குமார்னு கூப்பிடுவோம். அவரோட ஜாதகம் தான் இது. பாருங்கள், இப்போ ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏகே சார் இப்போ அவர் கடக ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கார். அந்த கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது. அந்த அஷ்டமத்து சனியை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார், அந்த ஜாதகத்தின் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிம்ம லக்னம் கடகராசி ரெண்டுமே சனிக்கு பகை. ஆனால் இந்த டயத்தில் அவர் எப்படி அவரோட 10 தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கார். ஸோ சனி அஷ்டமத்து சனியில் இருக்கும் போது அவருக்கு எந்த விதத்தில் பாதகத்தை உண்டு பண்ணுறாருன்னு இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்துக்கு போவோம். ஸோ அவரோட படம் இப்போ விடாமுயற்சி அஷ்டமத்து சனி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணார். அந்த அஷ்டமத்து சனியில் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கூட படம் வரல. உங்களுக்கே தெரியும் அவரோட ஜாதகம். இப்போ சனி பகை சிம்மத்துக்கும் சந்திரனுக்கும். ஆனால் சிம்மமும் யோகமாக இருக்குது, சந்திரனும் ஆட்சியாக இருக்குது. சிம்மம் உச்சத்தில் இருக்காங்க, சந்திரன் ஆட்சியாக இருக்காங்க. அதனால் அவர் ஈஸியாக அதை ஃபேஸ் பண்ணிட்டார். சனியும் நட்பு கிரகத்தில் இருக்கிறதுனால இப்போ அவர் சமீபமாக படம் எடுக்கும் போதும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இப்போ கார் ரேஸ்லேயும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானன்றதுனால அந்த தொழில் ஸ்தானத்திலே சனி இருக்கிறதுனால சனி தொழில்காரகன். ஸோ அப்போ அந்த தொழில்காரகன் இப்போ தொழிலில் ஒரு நல்ல உச்சத்தில் இருக்காருன்னா, ஒன்று யோக ஜாதகமாக இருந்து அவர் கொஞ்சம் தலைக்கணமாக இருந்திருந்தால் அந்த தொழிலை அவர் முடக்கியிருப்பார். பட் அவர் டவுன் டு எர்த்ன்றதுனால அந்த தொழிலை எதுவுமே அவரால் முடக்க முடியல. ஸோ சிம்பிள்சிட்டி பர்சன். லக்னமும் ராசியும் சுபத்துவமாக இருக்கிறதுனால எந்த விதத்தில் இவரை லாக் பண்ண முடியும்னு பார்த்தது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பேரோட இப்போ அவருக்கு பேர் உச்சத்தில் போயிருக்கு. அது எதனாலன்னா அவர் எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருந்தாரோ அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த பேரோட இந்த அஷ்டமத்து சனியில் அவருக்கு பேர் எந்த உச்சத்தில் போச்சு. இப்போ தான் கடவுளே அஜித்தேன்னு கூப்பிட்டாங்க. ஸோ இன்னும் பேர் அவருக்கு அதிகமாக தான் போயிருக்கு. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி போகிறாரோ சனி அவ்வளோக்கு எவ்வளோ உச்சத்தை தொட வைப்பார். ஏன்னா சனி மக்கள் தொடர்பாளர். எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்களோ, டவுன் டு எர்த்தாக இருக்காங்களோ அவங்கள உச்சத்தில் கொண்டு போய் வைக்கத்தான் சனி. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் முடக்கணும். எங்கே முடக்கலாம்? ஏன்னா வருமானத்தை குறிக்கிற இடம் 2ஆம் இடம். லக்னத்தை ராசிலேருந்து பார்த்தா 2ஆம் இடம், லக்னத்தில் இருந்து பார்த்தா 2ஆம் இடம் இது. ஸோ இங்கே புதன் அதிபதி. புதன் இங்கே நீச்சமாகி 7ஆம் பார்வையாக சொந்த வீட்டிலே உச்சம் அடைகிறார். ஸோ வருமானத்தை எந்த விதத்தையும் அவரால் ஸ்டாப் பண்ண முடியாது சனியால். ஏன்னா இங்கே ராசிக்கு பிரகாரம் 2வது லக்னம் சிம்ம லக்னம், சூரியன் இங்கே உச்சமாக இருக்கார். ஸோ அதுவும் சுபத்துவம் அடைஞ்சிருக்கு. லக்னத்துலேருந்து 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா இங்கே 12ஆம். இங்கே இந்த வீட்டில் புதன் நீச்சமாகி தன் சொந்த வீட்டை உச்ச பார்வையாக பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக. அதனால் வருமானத்தை எந்த விதத்துலையும் அவரால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ வருமானம் பலமாக இருக்குது. ஸோ இந்த 2 வருஷத்தில் அவர் எப்படி பார்த்தாலும் 2 படத்துக்கு 300 கோடிக்கு மேலே வாங்கிட்டு இருப்பார். ஸோ வருமானத்தை தடை பண்ண முடியாது. அப்போ வேறு எதை தடை பண்ண முடியும்னு
பார்ப்பார். ஸோ இப்போ கார் ரேஸ் போகும்போதும் சரி, படம் நடிக்கும் போதும் 2 விபத்து ஏற்பட்டது. ஸோ யோக ஜாதகம் லக்னம் சுபத்துவமாக அடைஞ்சிருக்கிறதுனால, ராசியும் சுபத்துவம், சந்திரன் சொந்த வீட்லேயே ஆட்சியாக இருக்கிறதுனால உயிருக்கு எந்த கண்டமும் வராது. அதனால் சனி என்ன 3ஆம் பார்வையாக ராசியை பார்த்தாலும் லக்னம் பலமாக இருக்குது, சந்திரன் சொந்த வீட்லேயே ஆட்சியாக இருக்கிறதுனால மரணத்துக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுப்பாரு. ஆனால் மரணம் நிகழாது. அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவார். ஸோ யோக ஜாதகன்றதுனால 2 வாட்டி அவர் எந்தவித அடியும் இல்லாமல் சிறு காயம் கூட இல்லாமல் உயிர் தப்பினார். ஏன்னா ஜாதகம் சுபத்துவமாக இருக்குது. ஸோ இந்த சுபத்துவத்தால் அவருக்கு எந்த இதுவும் பாதிப்பு கிடையாது சனியால். ஆனால் ஏதோ ஒரு தடையை உண்டு பண்ணணும். அந்த தடை அவர் எந்த தொழிலில் இருக்காரோ, சினிமாவில் இருக்கார், இப்போ அந்த சினிமாவில் அந்த படம் அவரால் வெளியே விட முடியல. இப்போ அந்த அஷ்டமத்து சனி முடிகிற காலம்ன்றதுனால தான் இப்போ தான் அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்து February 6 படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிகப்பெரிய வசூல் சாதனை படைக்கும், மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார். ஸோ எப்பவுமே சனி போகிற நேரத்தில் பேரு புகழ் எல்லா அந்தஸ்து அனைத்துமே கொடுப்பாரு. ஸோ இதுதான் அந்த அஷ்டமத்து சனியில் மரணத்துக்கு நிகரான ஒரு கண்டத்தை உண்டு பண்ணாலும் யோகா ஜாதகமாக இருந்தால் தப்பிச்சிடலாம். பாவத்துவம் பெற்றிருந்தால் ஹாஸ்பிட்டலைஸ்டாக ஆகியிருப்பார் கண்டிப்பாக. அது நிச்சயமாக அவங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணியிருக்கோம். பட் ஜாதகம் சப்போர்ட் பண்ணதுனால அவரோட தர்மம் அவர் தலையை காத்திருக்கு. அவர் நல்ல இன்னும் நீடூடி வாழ்வார். அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. படமும் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் அடிக்கும், வசூல் சாதனை புரியும். எங்கெங்கெல்லாம் திரையிட்டாங்களோ அங்கெல்லாம் விஸ்வாசத்தில் எவ்வளோ ஷேர் கிடைச்சதோ அதை விட 2 மடங்கு ஷேர் கிடைக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி படம் ஹிட் ஆகும். இப்போ வாங்க அவருடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க கட்டத்துக்குள்ளே போவோம். ஸோ இங்கே பாருங்கள், அவரோட சந்திரன் ஆட்சின்னு சொன்னேன்னா லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். வீடு கொடுத்தவன் என்ன நிலையில் இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ லக்னாதிபதி உச்சமாக இருக்கார். வீடு கொடுத்தவன் யார்? மேஷம், செவ்வாயோட வீடு. அவரும் இங்கே உச்சமாக இருக்கார். இங்கே பாருங்கள், மகரத்தில் செவ்வாய் உச்சம். மகரத்தில் செவ்வாய் உச்சம்ன்றதுனால வீடு கொடுத்தவனும் உச்சம், வீடு வாங்கினவனும் உச்சம். ராகு, இந்த ராகு பற்றி பேசணும். ராகு நட்பு. ராகு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேஷத்தில் கன்னியில் மகரத்தில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய யோக பலனை எடுத்து செய்வார். ஸோ ராகுவும் சுபத்துவமாக இருக்கிறதுனால ராகு பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். எதுவாக இருந்தாலும் எந்த துறையில் இருக்காங்களோ. அவர் சினிமா துறையில் இருக்கிறதுக்கு சுக்கிர தசை தான் இப்போ நடக்குது பாருங்கள். சுக்கிர தசையை இன்னும் 2030 வரைக்கும் இருக்குது சுக்கிர தசை. அந்த சுக்கிர தசையில் மிகப்பெரிய இலக்கு அடைவார் அவர். அவரோட இனி வர படங்கள் நல்ல பெரிய ஹிட் ஆகும். ஸோ சுக்கிரனும் உச்சம், சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், செவ்வாய் உச்சம், சந்திரன் ஆட்சி. மற்றவங்களாம் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. சனி நட்பில் இருக்கார். குரு மட்டும் விருட்சகத்தில் பகை. ஆனால் அவர் பார்க்குற பார்வை 5ஆம் பார்வையாக மீனத்தையே பார்க்குறாரு, அவரோட சொந்த வீடு. ஸோ அதனால் சுபத்துவம் அடைகிறார். பூர்வம் 4, 5. ஸோ அதுவும் சுபத்துவம் அடையுது. சுக்கிரனும் உச்சமாக இருக்கார். புதன் நீசம் அடைந்து 7வது பார்வையாக சொந்த வீட்டையே பார்க்கறதுனால அதுவும் யோகமாக இருக்குது. ஸோ இது எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுது. குரு மட்டும் பகை வீட்டில் இருக்கார். ஆனால் பார்க்குற பார்வை 5ஆம் பார்வையாக சுக்கிரனையே பார்க்குறாரு, தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். குரு சனி. குரு
சனியோட பலத்தை எடுத்துப்பார். நம்ம பார்க்கும்போது பார்வை கொடுக்கும்போது சனி சுபத்துவம் அடைஞ்சிடுவார். ஆனால் சனி குருவை பார்த்தாருன்னா குரு பலவீனமும் ஆகிடுவார். ஸோ குரு தான் சனியை பார்க்கறதுனால இதுவும் குருவோட பார்வை இருக்கிறதுனால இவரால் அவர் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி வந்துடுவார். ஸோ அதுவும் சுபத்துவமாக இருக்குது. 8 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. சந்திரமங்கல யோகமும் இருக்குது. குரு கேது காம்பினேஷன் எப்பவுமே ஆன்மீகத்தை குறிக்கிறது. அதனால் அதுவும் இருக்குது. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்ட்டு, ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு பக்தியாக இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ராசியை பார்க்கறதுனால தான் அவர் வலது கையில் ஆள்காட்டி விரல் தான் குருவோடது. அந்த ஆள்காட்டி விரலில் அவர் கனக புஷ்பராகம் போட்டிருப்பார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவர் கையில் அது ஒன்று மட்டும்தான் கோல்டு இருக்கும், வேறு எதுவும் அவர் போட்டு இருக்க மாட்டார். ஸோ இங்கே குரு சுபத்துவமாக எல்லா இடத்தையும் பார்க்கறதுனால குருவும் பகை வீட்டில் இருந்தாலும் பூர்வ புண்ணியத்தையும் 7வது வீட்டையும் 9ஆம் பார்வையாக பாக்கியத்தையும் பார்க்கறதுனால குருவும் சுபத்துவமும் அடைகிறாரு. ஸோ எல்லாமே அவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த 2030 வரலும் சினிமாவில் கொடி கட்டி பறப்பார். இப்போ வாங்க சூரிய தசை வரும்போது அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய தசை வருது. சூரியன் உச்சம், சொந்த லக்னமே வேறு, லக்னமும் சப்போர்ட் பண்ணுது, ராசியும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ செவ்வாய் 4ஆம் பார்வையாக இங்கே பாருங்கள் 1 2 3 4ஆம் பார்வையை சொந்த வீட்டையே பார்க்குறாரு. சொந்த வீட்டையே பார்க்கறதுனால அதுவும் சுபத்துவம் அடையுது. செவ்வாய் 2 பேருமே அரச ஜாதகம். ஸோ இவர் நினச்சா அரசியலில் எந்த உச்சத்தையும் அடையலாம். அது அவர் மனசு வச்சா முடியும். ஆனால் அந்த கிரகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவர் அரசியலில் வரணும்னு நினச்சாருன்னா எம்ஜிஆருக்கு இணையான பொசிஷனை இவரால் அடைய முடியும். ராகு அதை பிரம்மாண்ட பற்றி இந்த வீட்டில் இருக்கிறதுனால எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்குண்டான இதுவை அவர் பண்ணுவார். ஸோ சனியோட வீட்டில் இருக்கார். சனியே ஆல்ரெடி மக்கள் தொடர்பு, அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ராகு அந்த மக்கள் தொடர்பை அதிகப்படுத்தி விடுவார். செவ்வாயும் சப்போர்ட் பண்ணுறதுனால போல்டாக எல்லா விஷயத்தையும் அவரால் பண்ண முடியும். எப்போ சனி தடுக்க முற்படுவார்னா அவர் ஒரு உச்சத்தை அடைஞ்சு அதில் ஏதாவது தலைக்கணமாக இருந்து பார்க்கும்போது அந்த தலைக்கணம் எங்கேயாவது தலை தூக்குச்சுன்னா அப்போ தட்டுவாரே தவிர அதுக்கு முன்னாடி சனி எந்த விதத்துலேயும் பாதிப்பும் உண்டு பண்ண மாட்டார். ஏன்னா லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கிறதுனால எப்பவுமே இவருக்கும் ஆகாது. இவர் எப்பப்பெல்லாம் நான் தான் ஆணவத்தில் தூக்கும் போது இவர் தட்டி நீலாம் ஒன்றுமே இல்லை, நான் தான்றதை ப்ரூவ் பண்ணுற ஆள் இவர். அதனால் சிம்ம லக்கணமாக இருக்கிறதுனால கடக ராசியாக இருக்கிறதுனால இன்கேஸ் சனி தசை அந்த இப்போ சூரிய தசை நடக்கும் போது அதில் அவர் டவுன் டு எர்த்து தான், பியூர் சோல்னா இவர் தான். ஸோ அதனால் அதுவும் பாதிக்கப்படாது, பங்கப்படாது, சனியால் ப்ராப்ளம் வராது. ஒருவேளை அந்த மாதிரி நிகழ்ந்தால், ஏன்னா சூரியன் அதிகாரத்துக்குரிய கிரகம், செவ்வாயும் அதிகாரத்துக்குரிய கிரகம், அதை கரெக்டாக பயன்படுத்தி அவர் அதை இது பண்ணிக்கிட்டாருன்னா மிகப்பெரிய உச்சத்தை அடைவார். அந்த உச்சத்தை அடையும் போது எங்காவது சிறு தலைக்கணம் ஏற்பட்டால் இவர் தட்டி வைப்பார். அதர்வைஸ் மிகப்பெரிய உச்சத்தை இவர் தொடுவார். ராகு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். மிகப்பெரிய உச்சத்தை அடையும் போது ராகு அதை பிரம்மாண்டப்படுத்தி விடுவார். அவர் இப்போ இருக்கிறதோட 3 மடங்கு பலன் கிடைக்கும் அவருக்கு. அந்த அரசியல் வாழ்க்கையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அவர் ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ இருக்கிறதோட எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்காரோ அதோட உச்சத்துக்கு எவ்வளோ உச்சத்தில் கொண்டு போய் வைக்க முடியுமோ இந்த கிரகங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ புதன் நீசமானதுனால கல்விக்கு இவர் தான். கல்வி தடைப்பட்டது. பட் அனுபவ அறிவு தன் சொந்த வீட்டே பார்க்கறதுனால இதுவும் உச்சம்தான். 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால புதனும் நீச்சமாகி உச்சமடைகிறார். நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா குருவும் பார்க்குறாரு, சுபகிரகம் பார்க்கறதுனால நீச்சபங்க ராஜயோகம் அதுவும் இருக்கிறதுனால அனுபவ அறிவுனால
அவர் ஹிந்தி நல்லா பேசுவார், இங்கிலீஷ் நல்லா பேசுவார், தமிழும் இப்போ நல்லா பேசுகிறாரு. ஸோ தெலுங்கு நல்லா தெரியும். ஸோ அனுபவ அறிவுனால மிகப்பெரிய அறிவாளியாக இப்போ இருக்கார். ஸோ கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் கைடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அதுக்கு புதன் தான் காரணம், அவரோட அனுபவ அறிவு தான் காரணம். மெக்கானிக் தொழிலில் சிறப்பாக நடக்கிறதுக்கு இந்த 10ஆம் பாகம் சனி இரும்பு சம்மந்தப்பட்டது, சனியை சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதுவும் சிறப்பாக அமையுது. ஸோ தாய் தந்தையை குறிக்கிற கிரகம் 2 பேருமே நல்லா இருக்கிறதுனால ஸோ தாய் தந்தையை நல்லா வச்சு பார்த்துக்கிறாரு. இப்போ தந்தை காலமாயிட்டார். சூரியன் துலாத்தில் நீச்சம் அடைகிறார். சூரியன் 7ஆம் பார்வையா 1 2 3 4 5 6 7 நீச்சம் அடைஞ்சதுனால இது பகை வீடு. யாருக்கு? சூரியனுக்கு. சுக்கராச்சாரியார்னு சொல்லுவாங்க. பகை வீடுன்றதுனால அவர் இப்போ இல்லை. அம்மா தன் சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால நல்லா இருக்காங்க. ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ கேது மட்டும்தான், கேதுவும் பகை தான். கேது எப்பவுமே சூரியன் சந்திரனுக்கு மிகப்பெரிய பகை, ராகுவும் கேதுவும். ஸோ கேது தசை நடக்கும்போது சில ப்ராப்ளங்கள் இருக்கும். பட் மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் கொடுக்காது. தாயாரோட உடல் நலத்தில் மட்டும் அப்பப்போ ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் ஒரு பக்காவாக பார்த்துடுவார். எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதுவும் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ 2 கிரகம் தான் பகையில் இருக்குது, குருவும் கேதுவும். மற்றது எல்லாமே சுபத்துவமாக இருக்கிறதுனால இவர் ஒரு யோக ஜாதகக்காரர். ஸோ அவர் சினிமாவிலையும் கொடிக்கட்டி பரப்பார், அரசியல் வந்தால் அதுலேயும் கொடிக்கட்டி பரப்பார். ஸோ இதுதான் அவரோட ஜாதகம் சொல்லுது. ஆயுளும் தீர்க்கமாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் அதை நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ சுக்கிரதசை 2030 வரலாம் அவருக்கு இருக்குது. 2030 வரலாம் அவருக்கு சுக்கிரதசை இருக்குது. நம்ம அஜித்குமாரோட ஜாதகம் இதுதான் சொல்லுது. ஸோ அவருக்கு அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குது. அவரை நினைச்சாருன்னா அதில் அந்த உச்சத்தை தொட முடியும். அது அவர் தான் மனசு வைக்கணும். பார்க்கலாம் வரப்போகிற காலங்கள் எப்படி சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அஜித்குமாரோட ஜாதகம். அவர் ஜாதகம் சொல்கிறது அரசியலும் சரி, சினிமாவும் சரி, மோட்டார் பைக் தொழிலில் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் டவுன் டு எர்த்தாக இருக்கும்போது சனி அதில் உச்சத்தை தொடர் வைப்பார். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ தொழிலாளர்களை நல்லா பார்த்துப்பார். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு அவர் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாருன்ட்டு. ஸோ அதுவும் சனியும் சுபத்துவமாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. எல்லாமே இவருக்கு சிறப்பான அமைப்பில் இருக்குது. ஸோ அவர் தான் மனசு வைக்கணும். பார்ப்போம், வரப்போகிற காலங்கள் பார்ப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் வருமானம் எப்படி ஒரு ஜாதகத்தில் வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை அடுத்த ஜாதகத்தில் சொல்கிறேன். ஒரு உதாரண ஜாதகத்தில் நம்ம பார்ப்போம். இதை பார்த்து வரப்போகிற உதாரண ஜாதகங்களோட இன்னும் மேலே எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.